வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பெயர்ச்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் முழு சுபர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கிறதுனாலும் குருவை தான் நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வந்ததுனாக்கா, திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா, குரு பெ குரு நல்லா இருக்கா ஒரு பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்? அவர் இருந்தால் தான், அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த சுப சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம். அதுதான் சிறப்பும் கூட. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்க்குறார். அவர் இருக்கிற இடம் அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள், அது புனிதப்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அதுதான் குரு பகவானுடைய பலாபலன்கள். குரு முழு சுபர். சரிங்களா? அவர் யாரோட சேர்ந்தாலும், ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க, அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான். அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் கூட, பாவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லுவார், செய்வார். அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர். இதுகாலம் மேஷ ராசியிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு போகிறார். என்னைக்குன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ரிஷபராசியிலேயே தங்கி 5ஆம் பார்வையாக, அங்கே ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார். அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா, ரிஷபராசி அவர் இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து 5ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ராசிகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 ராசிகளும் புனிதப்படும். சரிங்களா? அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும்? அதை இந்த பலனில் சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் இதுதான் குரு பெயர்ச்சியோட அமைப்புங்க. இப்படி தான் பார்க்கணும். இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம். முதல்ல நம்ம மேஷத்தை தான் பார்ப்போம், கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம். சரிங்களா? காலசக்கரம் இப்படி தான். முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷம்தான், கடைசி புள்ளி எதுனாக்கா மீனம்தான். இதுதான் உண்மை நிலை. சரிங்களா? இதன்படி தான் நம்ம பலாபலன்கள் எடுக்கணும், கொடுக்கணும். அதன்படி மேஷராசியிலே அவர் இதுகாலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாதபாடு தான் படுத்திக்கிட்டு இருப்பார், இருந்திருக்கணும். அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன். குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடையுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ
இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்த பார்க்கும். அது மாரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும். அத நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? குரு பலன் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு? குரு பலன் வந்தா என்ன செய்யலாம்? எல்லாமே விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன செய்வார், குரு பெயர்ச்சிக்கு கீழே அவருக்கு என்ன நடக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். வாங்க. குரு பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்திலே, கன்னிராசிக்கு 9ஆம் இடத்திலே வந்து அமர்றார். அங்கே அமர்ந்து 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் குந்திருக்கிறது 9, ஆனால் உங்கள் இடத்தையும் பார்க்குறாரு. கன்னியை பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் ராசியை பார்க்குறாரு. அடுத்து 3ஆம் இடத்தை, விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அடுத்து மகர ராசியை பார்க்குறாரு. ஆக அவர் பார்வைக்கு வலு உண்டுங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அவர் இருப்பதை விட பார்வைக்கு தான் சிறப்பு. உங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யோகம் அடித்து விட்டது, யோக நிலை பிறந்து விட்டது. யாருக்கு? கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கடன்கள் அடைய போகுது. கடலளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படியே ஊதி தெளிவிடலாம். அதுக்கான மாற்றம் வந்துடுச்சு. அதுக்கான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை கெட்டினா பிடிச்சிக்க வேண்டியது நீங்கள் தான். இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இப்போ அள்ளி கொடுக்க போகிறாங்க. அதை எல்லாம் பங்கடாக அள்ளி வச்சுக்க வேண்டியது, சேமித்து வச்சுக்க வேண்டியது நீங்கள் தான். திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மறுமணம் இதுவரையும் நடக்கலை, கேஸு கோர்ட்டில் இருக்குது, உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கிங்க. ஆமாம். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு மாபெரும் சிறப்பு. முதல் பார்வையாக அவங்கள பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் குரு பகவான். அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் இனி நீங்கள் தூங்கக்கூடாது. விழித்து இருந்தால் வென்று விடலாம், அதுதான் உண்மை. அதன்படி நீங்கள் சுறுசுறுப்புக்கு மறுகு என்ன செய்யணுமோ செய்யுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. கார் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, இல்லை பஸ் வாங்கி விடணுமா, எல்லாம் நிறைவேறும். அதற்கு தக்க யோகம் வந்துவிட்டது. குடும்பத்துக்கு பொருள் சேர்க்கை அவ்வளவு சேர்க்கலாம். எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைஞ்சிடும் அப்படின்னா பார்த்துங்க. யார் கொடுக்க போகிறாங்க, எங்கெங்கே அடைய போகுதுன்னு சொல்கிறீங்களா? குரு தான் கொடுக்குறாரு, நான் கொடுக்கல. சரிங்களா? அவர் சொன்னார், நான் சொல்கிறேன். கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் அறவே இல்லை. கவலை இனி வேண்டாம். அதில் மாற்றம் இல்லை. குழந்தைகள் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க பாருங்கள், என் பிள்ளை 4வது தான் படிக்குது, எங்கே மருத்துவம்? அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு தான் அது. நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ வீடு மனை எல்லாம் வாங்கிட முடியாது. அதுக்கு தகுதி, அந்தந்த தகுதியில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். இப்போ 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, அதுவும் கன்னிராசி தான். அது போய் எல்லாம் நம்ம சொன்னதெல்லாம், இப்போ நான் சொன்ன பலன்லாம் நடக்குமா? நடக்காது. நான் அது மாதிரிலாம் கேட்காதீங்க. சரிங்களா?
அதனால் யாராருக்கு என்ன கிடைக்குமோ அவங்களுக்கு அது கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். ஆனால் அற்புத பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அது ஒரு நல்ல பெரிய வாய்ப்புங்க. ரொம்ப சிரமத்தில் இருந்த நீங்கள் இப்போ டாப் அந்த குபேர ராசிங்க மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு உங்கள் ராசி. உங்களுக்கு நல்ல யோகம் வந்துடுச்சு. யோகத்தை பயன்படுத்திக்க வேண்டியது நீங்கள் தான். இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லா நாள்லேயும் கிளா பழுக்காது, அதை யோசனை பண்ணிக்கிங்க. குறிப்பிட்ட நாள் தான் பழுக்கும். அதனால் அந்த நேரத்தில் சேமித்து வைக்கணும். சேமித்து வைக்கிறது தான் நல்லது. பொருளை வந்து பொருளாக சேமிக்கிறீங்களா, அசையும் சொத்தாவோ அசையா சொத்தாவோ ஆக அது மாதிரி சேர்த்திக்கினா தான் அது நிற்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றம்னா ஒரு சரியாந்திர மாற்றம். எல்லாம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அவ்வளோதான் நடக்க போகுது. என்னங்க நீங்கள் பாட்டு அள்ளி விட்றீங்க? ஆமாங்க, அள்ளி விடலை, சொல்லி விட்றேன், அவ்வளோதான். சரியா? மனைவியோட ஆசையை பூர்த்தி பண்ண போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடம்பர பொருள்கள் அனைத்தும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தை வெளிநாடு போகலாம். தக்க நேரம் வந்துடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்தது மாரி சம்பளம் கிடைக்கும். நல்ல கம்பெனியாக கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இந்த கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கன்னி என்றாலே பார்த்துக்குங்க, தாராளமாக போகலாம், வரலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டேன். சில பேர் வந்து பஸ்ஸு வாங்கி விடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் தாராளமாக 2.5 கோடி 3 கோடி இருந்தாலும் வாங்கி விடுங்க. இல்லை 10 கோடியாக இருந்தாலும் வாங்கி விடுங்க. சாரி, 2.5 கோடின்னு தவறாக சொல்லிட்டேன். 20 கோடி 30 கோடி வரும். இருந்தாலும் நம்ம ரூட்டோடு வாங்கும்போது அப்படி தான் வரும். இருந்தாலும் வாங்கி விடுங்க, ஒன்றும் தவறில்லை. நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மாதிரி பால் பாக்கியம் உண்டுங்க. யாருக்கு? இந்த கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பால் பாக்கியம் உண்டு. அதனால் மாடு வாங்கி வளர்க்கணும்னு சொல்லலாம். கிராமப்புறத்தில் இருக்கவங்க வளர்ப்பாங்க. நகரப்புறத்தில் இருக்கவங்க வெண்ணெய் விற்கலாம், பால், மோர், தயிர் எல்லாம் கடையில் விற்கலாம். சிறு சிறு வியாபாரம், அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆமாம், இதை மட்டும் கவனிச்சிங்க. ஆக கன்னிராசி அன்பர்கள் குபேர ராசிகள். இனி கவலை வேண்டாம். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அரங்கேறும். பணத்தட்டுப்பாடு இல்லை என்பது இந்த குரு பயிற்சியின் சிறப்பு அம்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப்பில் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.